எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிற மனுஷனாக இருந்தாலும், அவனை பார்த்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னால் எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஏன்னா எனக்கு அதை சொல்கிறதுக்கு தான் நமக்கு யாருமே இல்லைல்ல. ஆனால் எப்பவுமே நம்மளை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொல்லிகிட்டே இருக்காரு, என் அன்பு மகளே உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி, உன் கண்ணீரின் பாதையில் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும்போது, யாறுகளை கடக்கும்போது அதில் முழுகி போகிறதில்ல, நீ அக்கினியில் நடக்கும்போது அதில் எரிந்து போவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆறுலையும் கடக்கலை, நான் தண்ணீரிலையும் கடக்கலை, நான் வீட்டில் தான் ஒவ்வொரு காரியத்தை கடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட வார்த்தையே எனக்கு கிடைக்கவே இல்லை. எப்படி பிரசங்கம் பண்ணுறது, என்ன பேசுறது, எதுவுமே எனக்கு தெரியல. ஈவினிங் வரைக்கும் கூட எனக்கு லீடே இல்லை. பைபிளை நான் திறக்கவே இல்லை. எனக்கு என்னாண்டவரே ஒரு வார்த்தை கூட என் கண்ணுக்கு வரவே மாட்டேங்குது, என் மண்டைக்கு எட்டவே மாட்டேங்குது. ஈவினிங் வந்து நான் வேற பிரசங்கம் பண்ணணும். நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், எதுவுமே பைபிள் எடுக்காமல் உங்கள் வார்த்தையை நான் படிக்காமல் நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே நான் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வார்த்தையே வரவே இல்லையாண்டவரே, என்ன நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது, அப்போ இன்னைக்கு ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்பா, அப்படியே துதிச்சு ஆராதிச்சு முடிச்சிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நேற்றைய தினத்தில் வந்து ஒரு காரியத்தை வந்து நான் பார்த்தேன். அந்த காரியத்தை வந்து நான் தினமும் பார்க்குறேன். ஆனாலும் நேற்று எனக்கு ஒரு புதுசாக ஆண்டவர் காமிச்சார் ஒரு விஷயத்த. நான் ட்ராவல் பண்ணும்போது, நான் போகும்போது வரும்போது அந்த 3 காரியத்தை நான் பார்க்காம வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா அதை கடந்து தான் நான் போகணும், கடந்து தான் நான் வரணும். முதல் ஒரு காரியம் வந்து நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அங்கே ஒரு மனுஷன் வந்து, அந்த ஹாஸ்பிட்டலில் நான் பல வருஷமாக பார்க்குறேன், ஆனால் நேற்று எனக்கு புதுசாக அது தெரிஞ்சுது. ஒரு ரொம்ப வயசான மனுஷனை ஒரு வீல் சேரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வராங்க. வெயில் உஷ்ணம், அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி வேறு வண்டியில் ஷிஃப்ட் பண்ணணும். அவங்க இழுக்கும் போது அவர் எவ்வளோ துடிச்சார், அவருக்கு வலிக்குது போல். அப்போ யோசித்தேன், இவர் எப்படி வாழ்ந்திருப்பாரோ, எப்படிலாம் இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ பாரு, ஒரு 2-3 பேர் தேவைப்படுது இவர் இழுக்கிறதுக்கு. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில். அப்படியே யோசிச்சுட்டே போயிருக்கேன். கடந்து பஸ்ஸில் தான் இவ்வளோ யோசிச்சுட்டு போகிறேன். பாதி தூரம் போனோடனே ஃப்ரீசர் பாக்ஸை பார்த்தேன். எனக்கு தனித்தனியாக தான் பார்த்தேன். அப்போ எனக்கு எந்த யோசனையும் வரல, தனித்தனியாக பார்த்து யோசிச்சுட்டு போயிட்டேன். ஃப்ரீசர் பாக்ஸை பார்த்தேன். கடைசியாக நம்ம நாட்கள் முடியும் போது இந்த பாக்ஸ் நமக்கு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போனேன். லாஸ்ட்டாக கல்லறையை பார்த்தேன். அங்கேருந்து கொண்டு வந்து ஃப்ரீசர் பாக்ஸையும் நம்ம அடக்கம் பண்ணுறோம்ல அந்த பெட்டியும் பார்த்தேன். இந்த 2 காரியத்தையும் பார்த்துட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் நம்மளை வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அடக்கம் பண்ணுற பெட்டியில் வச்சுட்டு இந்த இடத்துக்கு நம்ம செட்டில் ஆகிடுவோம், நமக்கு நிரந்தரமான இடம் இதுதான் லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லி திருப்பியும் ரீவைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை பார்த்தோம், அவர் ஜீவனோட தான் இருக்கார், ஆனால் அவர் பலவீனமாக இருக்கார். அவர் நல்லா இருக்கும்போது அவர் எவ்வளோ அருமையாக வாழ்ந்திருப்பார், எத்தனை காரியங்களை செஞ்சுருப்பார். ஆனால் ஒரு பலவீனம்னு வரும்போது நம்ம மற்றவங்களை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இல்லை. அப்போவும் நமக்கு அந்த 2-3 பேர் தேவைப்படுறாங்க. திரும்பியும் ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர நமக்கு ஆள் தேவை, நம்மளை அதில் செட்டில் பண்ண ஒரு ஆள் தேவை, அப்புறம் பெட்டி எடுத்துகிட்டு வர ஒரு ஆள் நமக்கு வேணும், அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவை, திருப்பி நம்மளை கொண்டு போகிறதுக்கும் ஆள் வேணும், அங்கே குழி வெட்டவும் ஒரு ஆள் வேணும், நம்மளை அதில் இறக்குறதுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்லை. கடைசியாக எல்லாம் முடிச்ச பிறகும் நம்மளை சுற்றிற ஆட்கள் நம்மளை எட்டி பார்த்து அவ்வளோதான் இந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சுன்னு முகத்தை பார்த்துட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. அதுதான் நம்மளோட வாழ்க்கை. அப்போ நான் மரண செய்தி ஆண்டவரை பேசணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே புது மாதம் தொடங்கியிருக்கு, சந்தோஷமாக ஆசீர்வாதமாக எதெல்லாம் பேசாமல் நான் பலவீனத்தையும் ஃப்ரீசர் பாக்ஸையும் கல்லறையை பற்றி பேசினா எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். என்னோட மெசேஜுக்கும் நான் பார்த்த இந்த காரியங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா எனக்கு அதே தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லாக அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் நான் என்ன வார்த்தை எடுத்து நான் பேச முடியும், இதில் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு அப்படியே ஆண்டவரோட நான் லீட் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது, ஆனால் எனக்கு ஒரு வசனமாக நான் உட்காரவே இல்லை. இந்த காரியங்களே எனக்கு திருப்பி திருப்பி வருது. அப்போ யோசிக்கும் போது அப்படியே கோர்வையாக வருதுல்ல, பலவீனமான மனுஷன், மறிச்சு போனால் ஃப்ரீசர் பாக்ஸு, அப்புறம் அடக்காரதனை பெட்டி, அப்புறம் கல்லறை தானே.
அப்போ ஒரு மனுஷன் நல்லா வாழ்ற வரைக்கும் தான் அவனோட வாழ்க்கை ஒரு சுகபோகமா இருக்கும். அவனுக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டா கூட அவனுக்கு அதிக ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ நான் யோசிக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் எதை பத்தி ஆண்டவரே பேசுறது இதில் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வார்த்தை வரல. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் வந்து மாசம் எல்லாருக்கிட்டையும் எல்லா சகோதரிகிட்டையும் சொன்னேன், நம்ம அப்பா வந்து நம்ம எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, என்னால் தனியாக செய்ய முடியல, நீங்களாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு. அதே போல் மாதம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ரெண்டு பேர் வந்தார். இப்போ இந்த மாதம் வந்து 2 பேர் வரேன்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தர் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சரி, அவங்க நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொரு சகோதரி நான் கூப்பிடவே இல்லை, அவங்களா கால் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க என்கிட்ட. சரி, அவங்களா கால் பண்ண ஆடு தானா வந்து மாட்டுது, நம்ம ஏன் விடணும் அந்த ஆட்டை அப்படின்னு சொல்லி, வாங்க சிஸ்டர் எல்லா வேலையும் முடிச்சா கூட லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறேன்னு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க காலையில வந்துட்டாங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு. என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாளை இந்த 2 பேர் வருவாங்கல்ல, அக்கா நீ உங்க உதவி எனக்கு வேணாக்கா, 2 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒருத்தன் கேன்சல் ஆயிட்டாங்கல்ல, அப்புறம் வேற என்ன பண்றது, நம்மளை தேடி வந்தாங்கல்ல, அவங்களே திருப்பி தேடி போனேன். அதே போல அவங்கள வந்து எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. கரண்ட் வேற இன்னைக்கு இல்லைல்ல, ஆனாலும் நம்ம வேலை மட்டும் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். மாசம் 2 பேரை தான் நான் கேட்டேன். ஆனால் இந்த மாசம் ஆண்டு 3 பேரும் அமைச்சாரு. அப்ப இங்கதான் என்னோட வார்த்தையே தொடங்க ஆரம்பிச்சது. அதாவது பலவீனத்துக்கும் நான் ஆள் அனுப்புவேன், ஃப்ரீசருக்கும் நான் ஆள் அனுப்புவேன், அடக்காராதனை பெட்டிக்கும் நான் ஆள் அனுப்புவேன், கல்லறைக்கும் நான் ஆள் அனுப்புவேன், உன்னோட இந்த ஜப கூட்டத்துக்கும் நான் ஆள் அனுப்புவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழகா என்ன பண்ணாரு, 3 பேரை அனுப்புனாரு. ஏன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் எல்லாருக்கும். அப்படியே கரண்டே இல்லை. கரண்ட் இருந்தாலே நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இந்த காலகட்டத்தில். ஆனால் கரண்டே இல்லை, ஆனால் நல்லா ஹாப்பியாக சமைச்சோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக செஞ்சோம் வேலையை. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையும் தலைப்பண்ணனா, நாளுக்கு நாள் உதவி பெருகினது. அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எல்லாருக்கும் உதவி தானே அதிகமாக தேவைப்படுது. இன்னைக்கு வந்திருக்க என்ன முதற்கொண்டு சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு உதவி தேவை. நம்ம வீட்டை அப்படியே விட்டுட்டு போகிறோம், அதை பார்த்துக்க ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறோம், அதை பார்த்துக்க கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளுக்கு நாள், இன்னைக்கு மட்டும் உதவி இல்லை, நாளைக்கு உதவி இல்லை, நாளுக்கு நாள்னா என்ன, நம்ம வாழ்ற நாள் வரைக்கும் நமக்கு உதவி வந்து பெருகிக்கிட்டே வருமா. அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன எடுக்கலாம்னு யோசிக்கும் போது 1 நாளாகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்ட உதவிதமா நமக்கு பெருக போகுதாம், சேனைகளை கர்த்தர் நமக்காக உதவி செய்யும்படியா எழுப்ப போறாராம். அல்லேலூயா அல்லேலூயா. நாளுக்கு நாள் உதவி பெருக போது. அது மட்டும் இல்லையா, தேவ சேனைகளா, பரம சேனைகளை நமக்காக கர்த்தர் எழுப்ப போறாராம். ஒரு சாதாரண முன்னாடி வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா பராக்கிரமசாலியான மனிதர்கள், அதாவது இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா இராணுவ படை வீரர்கள், ஒரு இராணுவ படை வீரர்கள் நமக்கு உதவி செய்ய வந்தா நம்மளாம் எப்படி இருப்போம், சும்மா ஜம்முன்னு இருக்க மாட்டோம். சாதாரண ஒரு முடியாதவங்க நமக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலே, படா எனக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுட்டாங்கப்பா, இந்த நேரத்துக்கு எனக்கு தாகத்துக்கு தண்ணி கிடைச்சிச்சுப்பா அப்படி சொல்லி எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இராணுவ வீரர்கள், அதாவது படை தலைவர்களே வந்து நமக்கு இறங்கி வந்து உதவி செய்ய போறாங்களாம். அப்படிப்பட்ட உதவி ஆண்டவர் வந்து பெருக பண்ண போறாராம். 2வது உதவி வந்து 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கினீர், உமது கரம் என்னோடு இருந்தது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உதவினா,
வேண்டுதல் கேட்கப்பட்டு எல்லைகள் பெரிதாக போகுதாம். ஃபர்ஸ்ட் உதவி பெருக போகுது. ரெண்டாவது அந்த உதவி எதனால, எப்படிப்பட்ட உதவியா அது பெருக போகுதுன்னா, படை இராணுவ சேனை இறங்கி வந்து உதவி செய்ய போறாங்களாம். அடுத்தது வந்து நம்ம வேண்டின காரியங்கள்ல எல்லைகளை வந்து விரிவாக்க போறாராம். இன்னைக்கு நம்ம அதிகமா நம்ம எல்லைக்காக தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். நமக்கு விசாலமான இடம் வேணும். கடந்த நாளாவே வந்து சகோதரர்கள் கூட வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க ப்ரேயருக்கு. எனக்கே வந்து வரவேணான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். ஏன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம பேசினா நல்லா இருக்குமா? அப்ப அந்த சகோதரர்கள் வரணும்னா என் சகோதரரை நான் நிறுத்தணும்ல, அப்ப நமக்கு இடம் வேணும்ல. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம எல்லாம் அப்ப யாபேசோட ஜெபத்தை மட்டும் கேட்கிறவர்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தையும் கேட்டு நமக்கு இப்ப தீங்கான காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்தாதபடி. ஏன்னா இப்ப இவங்களெல்லாம் வரவேணான்னு சொல்லும் போது எனக்கு மனசு சங்கடமா இருக்குது. ப்ரேயருக்கு வரணும்னு சொல்றவங்களை போய் வரவேணான்னு சொல்றோமே, ஏன்னா நமக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறதுனால யாபேசோட ஜெபத்தை மாத்திரம் இல்ல, நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்மளோட எல்லையை வந்து என்ன பண்ண போறாருன்னா பெரிதாக்க போகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஜெப இடத்தோட எல்லையை மாத்திரம் நான் சொல்ல வரல, உங்களுடைய ஒவ்வொரு எல்லைகள். நீங்க உங்க வீட்டை குறிச்சு, உங்களோட காரியங்களை குறிச்சு எதுக்காகலாம் எதிர்பார்த்துக்கிட்டு எந்த எல்லைகள் பெரிதாகணும், எந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தின் எல்லைகளை கர்த்தர் வந்து என்ன பண்ண போறாராம் பெரிதாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. மூணாவது வந்து இழந்ததும் இருப்பதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்மகிட்ட ஏற்கனவே இழந்துட்டு இருக்கோம்ல அந்த காரியங்கள் இப்ப இருக்குல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என்ன பண்ண போறாரு ஆசீர்வதிக்க போறாரு. அதுக்கு ஆதாரமான வசனம் வந்து 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, இழந்துட்டு வந்திருக்கிறீங்க, இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி அதாவது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த காரியத்தை மாத்திரம் இல்லையா, அதுக்கும் அதிகமா ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறாரு. அதுல ஸ்பெஷல் என்னன்னா 7 வருடத்தின் பலனை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப 7 வருடத்தின் பலன் அவங்க வந்து இருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, விசுவாசமானவங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆவியானவர் ஏவப்பட்டு இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு. அவரோட வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு இருந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்படியா கர்த்தர் கட்டளை கொடுக்குறாங்க. அவங்க வராங்க, அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமா இல்லை. உடனே அவங்க என்ன பண்றாங்க, ராஜாவின் இடத்துக்கு போறாங்க. அவங்க போற நேரம் பார்த்து ராஜா இவங்களை பத்தி பேசுறாரு. எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல எல்லாம் அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க, இதை நான் இழந்துட்டேன், அதை நான் விட்டுட்டேன், இந்த இடத்துல எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டி இருந்தது, இது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இது என் கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு காரியத்தை குறித்து யோசிக்கலாம், கலங்கலாம், தவிக்கலாம். ஆனா நீங்க போய் கேட்கறதுக்கு முன்னாடி ராஜா உங்களை பத்தி விசாரிப்பாராம். எந்த ராஜா? மாம்சத்துக்குரிய ராஜா இல்ல, நம்ம படைத்த, நம்மளை உருவாக்குன நம்மளுடைய ஏசப்பா நம்மளை குறிச்சு விசாரிப்பாராம். என் பிள்ளை எதெல்லாம் விட்டுச்சோ, என் பிள்ளை எதெல்லாம் இழந்துச்சோ, என் பிள்ளை எதெல்லாம் விட்டு கொடுத்துச்சோ, அது மாத்திரம் இல்ல, இப்ப இருக்கிறது மாத்திரம் இல்ல, அது இழந்த அந்த 7 வருஷம்னா எவ்வளவு ஸ்டாக் இருக்கும். ஒரு வாரம் 1 மாசம்னாலே நிறைய ஸ்டாக் இருக்கும். நம்மளோட காரியங்களை சொன்னோம்னா எங்கேயோ போயிடும் அந்த அமௌண்ட்லாம் யோசிச்சு பார்த்தாக்கா. அப்போ எத்தனை வருஷத்துல நான் கூட யோசிப்பேன், சில பேருக்கு சொல்லும் போது கூட சொல்லுவேன். எனக்கு ஒரு மெசேஜ் எங்கள் சிஸ்டர் சொல்லும் போது தான் என்னோட மனக்கண்கள் திறக்கப்பட்டது. முடிஞ்சதுதான், அது திருப்பி கிடைக்காது. ஆனால் இருக்க போகிறத நம்ம என்ன பண்ணலாம், காப்பாற்றிக்கலாம் அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அதுதான் பாசிட்டிவ், அதுதான் ப்ரெசண்ட்டு, நம்ம அப்படி தான் வாழ கற்றுக்கணும். ஆனால் அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு கிரியைகள் வந்தது. அப்போ நம்ம இழந்து போனது கூட கிடைக்குமா, அப்போ நம்ம விட்டு கொடுத்ததெல்லாம் நமக்கு திருப்பி வந்துடுமா அப்படின்னு. அப்போ நான் அன்னிலேருந்து பிடிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் நிறைய இழந்திருக்கேன், நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன், எனக்கு எல்லா பிளெஸிங்ஸும் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு போதும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இழந்து எவ்வளோ பிளெஸிங்ஸ் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு கிடைச்சா நான் இன்னும்
சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கலாம்ல. நானே இவ்வளோ யோசிக்கும் போது நீங்களாம் யோசிக்க மாட்டீங்களா? நீங்க இழந்தது, நீங்க விட்டு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். எங்கெங்க இழந்தீங்க, எவ்வளோ விட்டு கொடுத்தீங்க, எவ்வளோ உங்களுக்கு லாஸ் ஆச்சு, எத்தனை கோடி எத்தனை லட்சங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம இழந்தது, நான் சொல்றது வந்து பணத்தை பத்தி பேசல, பொருளை பத்தி பேசல, ஆஸ்தி அந்தஸ்தை பத்தி பேசல. நம்மளுடைய சமாதானம், நம்மளுடைய சுகம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய மன நிம்மதி, இது எல்லாவற்றையும் தேவையில்லாம ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், இழந்து போயிடுறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், விட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டு அப்புறமா யோசிக்கிறோம், சரி இந்த அற்ப விஷயத்துக்காக இவ்வளோ நம்ம கவலைப்பட்டோம், இவ்வளோ நம்ம சோகமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்மளே நம்ம தேற்றிக்கொண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு இப்போ டைம் நான் 8:30 மணி ஆகுது, அப்போ 8 மணி வரைக்கும் நடந்ததெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, அந்த எல்லா காரியங்களும் உனக்கு சொந்தமாக்குவேன். இப்போ நம்ம படித்தோம்ல இவ்வளோ காரியங்கள், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நாளுக்கு நாள் உதவி பெருகினது. அவர் என்ன சொன்னார், சேனைகளையே பெருக பண்ணுவாராம். அடுத்தது வந்து நம்ம வேண்டுதல் பண்ணும் போது எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராம். அடுத்தது வந்து நம்ம இழந்தது, நம்ம விட்டு கொடுத்தது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாராம், அதிகமாய் தருவாராம். ஆனா அது எப்போ தெரியுமா அவர் தருவாராம், நம்ம சங்கீதங்களின் புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் 1வது வசனம் நானே படிக்கிறேன். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மானானது, அதை நான் என்ன சொல்றது, வர்ஷிப் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு அதை லீட் பண்ணிட்டாரு. இந்த வசனத்தை நான் எடுத்துட்டேன், ஆனால் நான் வந்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லி என்னை லீட் பண்ண சொல்றாரு. அப்போ ஒரு மானுக்கு தான் தெரியும், அது காடு முழுக்க சுத்தம். இப்போ நம்மளே ஒரு கேம்புக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு டயர்டாயிடும். வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி சில்லுன்னு குடிக்கலாமா அப்படிதான் தோணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அதே நார்மல் கிளைமேட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா சாதாரண தண்ணியாவது நம்ம குடிக்கணும் வெளியே போயிட்டு வந்தால். அப்போ அந்த மானுக்கு வந்து அங்கே தண்ணி இருக்குமா, அந்த மானுக்குன்னா பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சா வச்சுருப்பாங்க, இல்லவே இல்லை. அது காடு முழுக்க சுத்தம். எங்கடா ஒரு நீரோட இருக்கும், எங்கடா ஒரு ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணோம், அப்படியே தேடி 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 ஓடும். ஆனால் அது களைப்பு ஏற்படாதான். ஆனாலும் அந்த நீரோடைய அது விடாதான். அந்த நீரோடைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மானை என்ன பண்ணுமா, துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்குமா. அந்த நீரோடைய பார்க்கணும், நம்மள என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து கடகடன்னு குடிப்போம்ல. ஆனால் அந்த மான் குடிக்காதான். கொஞ்ச நேரம் அந்த நீரோடைய கிட்ட நின்றுட்டு வேடிக்கை பார்க்குமா, அதை ரசிக்குமா. அந்த நீரோடை ஓடுறது, அந்த தெளிஞ்ச நீரை என்ன பண்ணுமா, அது ரசிக்குமா. அது ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமா இன்பமா அந்த தண்ணீரை பருகுமா. அது கொஞ்சம் கொஞ்சமா பருகி அது என்ன பண்ணுமா, உடனே அந்த இடத்த விட்டு வந்துடாதான். அதை நம்ம தேவை முடிஞ்சிச்சுல, நம்ம ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சோன்னா என்ன பண்ணிடுவோம், குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம பாட்டு அது போயிடுவோம். ரெண்டாவது அதை திரும்பி பார்க்க மாட்டோம். திரும்ப நமக்கு எப்போ தாகம் எடுக்குதோ அப்போதான் அந்த பாட்டில் பக்கமே நம்ம கண்ணு போகும். ஆனால் அந்த மான் அப்படி கிடையாதான். தண்ணீரை பருகிட்டு அந்த நீரோடையாலே உட்காந்துட்டு அதை ரசிக்குமா. ரசிச்சுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக குடிச்சிட்டு அப்பாடா நான் திருப்தி ஆகிட்டேன், நான் நல்லா இளைப்பாரிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா. ரெஸ்ட் எடுக்கும்போது அது உணருமா, அந்த தண்ணி குடிச்சதை வர்ணிக்குமா. அது போல தாவீது சொல்கிறாராம், என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுதுன்னு சொல்கிறாராம். அப்போ அவரோட ஆத்துமா எந்த அளவுக்கு அந்த கர்த்தரை நோக்கி இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆத்துமா எதை நோக்கி வாஞ்சித்து கதறுது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை நோக்கி தான் வாஞ்சித்து கதறுது. இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிடுச்சே, எனக்கா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடந்த நாட்களெல்லாம் எனக்கு ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, கதறணும் போல தான் இருந்துச்சு. ஆனால் நான் கதறவே இல்லை, அப்படியே சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன் அந்த காரியத்தை. அது நமக்கு கிடைக்காது, அது வராது, போனது தான், திருப்பி நமக்கு கிடைக்காது. அதை குறித்து நம்ம யோசித்து என்ன ஆக போகுது, நம்மளோட அஜாக்கிரதையால் அந்த ஒரு தவறு நடந்து போச்சு. அப்படியே விட்டுட்டேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மான் போல தான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இது மாதிரி ஆயிடுச்சே, ஒரு நீரோடைய பார்த்த மானை போல நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் இந்த மாதிரி நமக்கு நடந்தது, ஏன் அப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே மறந்துட்டு சரி இதில் போனோன்னா வேற இதில் கர்த்தர் ஒரு பிளஸிங் நமக்கு தருவாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக என்ன பண்ணேன், அந்த காரியத்தை நோக்கி அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்போ அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த பிரச்சனை ஒரு பெருசாக என்ன பண்ணல, ஒரு விஷயத்த தாக்கவே இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அழகாக சந்திச்சு, நான் வெட்கப்படாதபடி, என்னை எங்கேயும் கையேந்தாத விடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, தலை குனியாதபடி அந்த காரியத்தை ஜெயமா அவர் நடத்தினாரு. அப்போ நம்ம ஆத்துமா இன்னைக்கு எதை நோக்கி, இப்போ அக்கா வந்து அவங்க பையனோட மேரேஜ்க்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. இப்போ ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஆத்துமா எதை நோக்கி இருக்கணும்,
யார் நமக்கு பணம் கொடுப்பா, எப்படி பண தேவை சந்திக்கப்படும், யார் நமக்கு உதவி செய்வா, அப்படி யோசிக்காம ஆண்டவர்கிட்டயே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஆத்மா அவரையே நோக்கி இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க எங்களுக்காக நியமிச்சிங்க, இதை ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் என் தேவன் நீங்க எனக்கு யாவற்றையும் செஞ்சு முடிக்கணும். அம்மா கூட சில டைம்ல எப்போ பேசினாலும் பையனுக்காக ஜெபம் பண்ணுமா, பையனுக்காக ஜெபம் பண்ணுமா, அவன் என்னென்னமோ பேசுகிறாமா, அவன் எப்படியோ நடந்துக்கிறாமா. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், என்னதான் ஒரு பின்மாற்றமாக வாழ்ந்தாலும் அவர் வந்து கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. எவ்வளோ தூரம் அவர் ஓடினாலும், அந்த மான் எவ்வளோ தூரம் ஓடினாலும் அதுக்கு தேவையான நீரோட கிடச்சோன்னா அது என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல இளைப்பாருச்சு. அதே போல் நம்ம அன்பு சகோதரனுக்கும் எவ்வளோதான் அவர் என்ன செய்யுது, மாம்சமாக யோசிச்சு நிம்மதி இல்லை, அதில் இப்படின்னு அவர் ஓடினாலும் கர்த்தர் என்ன பண்ண, ஒரு நீரோடை மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்து அவங்க லைஃபையே மாற்றிட்டாரு. அல்லேலூயா. எப்படியோ இருந்த ஃபேமிலியை கர்த்தர் நினைச்சாரு, கிட்டத்தட்ட ஒரே வாரத்துலேயே அந்த ஃபேமிலியோட எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றிட்டாரு. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பிளஸ்ஸிங் போயிடுச்சு, ஆனாலும் ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதனால போனதை நினச்சி அந்த நீரோட எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த மாடு ஓடிக்கிட்டே இருந்தா அது இளைப்பாற முடியுமா, அதுக்கு தண்ணீர் கிடைக்குமா, கிடைக்காதுல்ல. அதனால ஒரு பிளஸ்ஸிங் போயிடுச்சா இன்னொரு பிளஸ்ஸிங் நமக்கு கர்த்தர் கொடுப்பாரு, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த பிளஸ்ஸிங்கும் சேர்த்து நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவார். அப்போ இவங்க சொல்லலாம், அது எப்படிமா கிடைக்கும், என்னால சொல்ல முடியும், உங்கள் வீட்டுக்கு இன்னொரு வாரிசை கர்த்தர் கொடுப்பார்ல, அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் தானே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதை இழந்தாலும் அதை நான் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நாளில் கர்த்தருடைய உதவி, இந்த வசனத்தை வந்து நான் படிக்கும் போது எனக்குள்ள இதுதான் ஆண்டவர் சொன்னார், அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கொஞ்சம் பேரா நம்ம கூடி இருந்தாலும் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, மகா சேனையா நான் இவர்களை எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ இந்த மாசத்துல நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. இப்போ நானே வந்து இந்த மாசத்துல வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு நான் ஃபோன் பண்ணிலாம் இன்ஃபார்ம் பண்ணேன், ஜாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னேன், இது வந்து நம்ம ஆராதிக்கிறதுக்காக தான் நம்ம கட்ட போகிறோம், நம்ம வந்து இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம், அநேக ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவனுக்காக நாம் வந்து முன்குறிக்க போகிறோம். அப்போ இதில் எல்லாருடைய உடன்படிக்கையும் இருக்குது, எல்லாரோட உதவிகளும் எங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இதை எங்களால் நிறைவேற்ற முடியாதுல்ல, நாங்கள் மட்டுமே தனித்து எதையுமே செயல்பட முடியாது. அப்போ உங்கள் எல்லாரோட உதவி, அது எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு செய்யலாம். அதுக்கு நாங்கள் எதிர்பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம். ஜெபத்தினால தாங்கலாம், பொருள்னால தாங்கலாம், பணம் கொடுத்து கூட உங்களால் தாங்க முடிஞ்சால் நீங்கள் தாங்கலாம். கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்யும் போது அவர் நமக்கான காரியங்களை அவர் செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் முழுக்க சொல்ற காரியம், நாளுக்கு நாள் உதவி வந்து உங்களுக்கு பெருக போகுது. கண்டிப்பா அடுத்த எந்த வீக் ப்ரேயர் வைப்போம்னு தெரியல, அதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன், அந்த ப்ரேயருக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களோட உதவிகள் பெருகினதை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க. நீங்கள் எதை குறித்து, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியங்களுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ள அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். என் பிள்ளை வரப்போகுது, என் பிள்ளை இந்த காரியத்துக்காக வருது, என் பிள்ளைக்கு இந்த தேவையை நீ தான் சந்திக்கணும். அம்மா சொன்ன மாதிரி அவங்க செப்டம்பர் மாதம் மேரேஜ் வச்சுருக்காங்க. அப்போ அவங்களோட தேவைகள் என்னதுங்கிறது கர்த்தருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இவ்வளோ பட்ஜெட்டில் நான் காரியத்தை செய்ய போகிறேன், அவங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறாங்க. நமக்கு பரத்திலிருந்தே உதவி பெருக போகுது. ஹல்லேலூயா. மனுஷனிடத்துல இருந்துல பரத்திலிருந்து உதவி பெருகும் போது அந்த உதவி என்ன பண்ண முடியாது, யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. யாரும் நடுவில் பூந்து என்ன பண்ண முடியாது, கொளறுபடி வேலை பார்க்கவே முடியாது. ஏன்னா பரத்தின் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது வருகிற உதவியை யாராலையும் இயேசுவின் நாமத்தினால அடிச்சு சொல்ல முடியும், யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லயும் கூட இந்த வார்த்தைக்காக யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க.